வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் முதன்முறையாக நடிக்கும் திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்தை கேவின் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது. இந்த படத்தில் தளபதி விஜயுடன் இரண்டாம் முறையாக பூஜா ஹெக்டே ஜோடி சேர்ந்திருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே பேஸ்ட் திரைப்படத்தில் இணைந்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் மலையாள நடிகை மம்தா பைஜு, பிரியாமணி, நரேன், பாபி தியோல் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த அக்டோபர் மாதம் பூஜையுடன் தொடங்கியது. ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள் முதல் முழுவீச்சில் படத்தின் வேலைகள் பரபரப்பாக நடந்து வந்தது. சென்னையில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. அதன் பிறகு கொடைக்கானலில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டது. இந்நிலையில் காமெடிக்கு பெயர் போனவர் தான் நம்ம வடிவேலு சார். இவரை ஜனநாயகன் படத்தில் நடிக்க வைக்க இயக்குனர் விஜயிடம் கேட்டுள்ளாராம். அதற்கு தளபதி அவர் வேணாம் என்று சொல்லிவிட்டாராம். ஏனென்றால் சமீபத்திய திமுக மேடையில் ஸ்டாலின் பேச்சை கேட்டு மேடையில் தளபதியை கொஞ்சம் தவறாக பேசியுள்ளார். இதனை பார்த்த தளபதி என் படத்திலும் மற்ற படத்திலும் உன்னை நடிக்க விட மாட்டேன் என வடிவேலுவை நேரடியாக எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வடிவேலு சார் என்ன நடிக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரடா என திமுறாக பேசியுள்ளார். உன் படத்தில் நீயே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என கோவத்தில் கொந்தளித்துள்ளார். இதனால் இவருக்கு மீண்டும் ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்காம். முதலில் கொடுத்த ரெட் கார்டை நீக்கியதே நம்ம தளபதி தான். அவர்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா என ரசிகர்கள் கொந்தளிக்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.